வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரோபோட்டிக்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ரோபோட்டிக்ஸ்ங்கிறது என்னதுன்னா ரோபோட் பற்றி படிக்கிறது, எப்படி ஒரு ரோபோட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் என்னதுன்னா ரோபோட்டிக்ஸ். ஸோ இப்போ ஒரு ரோபோட்டை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்போ ரோபோட்டிக்ஸுங்கிறது என்னதுன்னா இன்டகிரேஷன் ஆஃப் சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங். ஸோ அதான் இங்கே எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அண்ட் இன்டகிரேட்டட் ஸ்டடி ஆஃப் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ், இதெல்லாம் சேர்ந்ததான் என்னதுன்னா ரோபோட்டிக்ஸ். இப்போ ரோபோட் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஒரு மிஷின் ஹியூமன் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம்னா ரோபோட் என்னதுன்னா இட் மிமிக்ஸ் த ஹியூமன் கேரக்டர். அப்போ ஒரு ரோபோட்டுங்கிறது என்னதுன்னா எ மெக்கானிக்கல் டிவைஸ் டிசைன்டு வித் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ரி அண்ட் ப்ரோக்ராம்டு டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ ரோபோட் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்னால் ஆனது. அதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும்னா என்ன செய்யும்னா நம்ம என்ன ஜாப் பண்ண சொல்கிறோமோ, என்ன டாஸ்க் பண்ண சொல்கிறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இட் கேன் ரீப்ளேஸ் ஹியூமன் இன் certain dangerous environments. ஸோ ஒரு ரோபோட்டால் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா டேஞ்சரஸான என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்யூசிங் பாம், அதே மாதிரி பில்டிங்ஸ் ஏதாவது இடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு இடையில யாராவது மாட்டிகிட்ருக்காங்க, ஸோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு, அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரிங் மைன்ஸ் அண்ட் ஷிப் ரெக்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு இந்த ரோபோட்ஸ் ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றுறதுக்கு, இல்லை அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லலாம் நமக்கு ரோபோட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோபோட். 1954 ஜார்ஜ் டிவோல் அப்படிங்கிறவர் ஃபஸ்ட்டு டிஜிட்டலி ஆப்ரேட்டட் ப்ரோக்ராமபிள் ரோபோட்டை என்ன செஞ்சார்னா இன்வென்ட் பண்ணார். ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுத்துருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூனிமீட் அப்படின்னு நேம் கொடுத்துருந்தாரு. ஸோ இதான் அந்த ரோபோட்டிக் ஆர்ம். ஸோ இது 1954 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. தென் இன் 1956 ஜார்ஜ் டிவோலோட சேர்த்து ஜோசப் ஏங்கல்பர்கர் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார்னா ஒரு ரோபோட்டிக் கம்பெனியை ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் தி மாடர்ன் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1961 யூனிமீட் அந்த ஃபஸ்ட்டு ரோபோட்டிக் ஆர்ம் எங்கே யூஸ் ஆனது அப்படின்னா ஜென்ரல் மோட்டார் ஆட்டோமொபைல் ஃபேக்ட்ரியில் காரோட பார்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இது எங்கன்னா நியூ ஜெர்சி, யூஎஸ்ஏல. ஸோ ஒரு ரோபோட் எப்படி ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணி டேஞ்சரஸான என்விரான்மெண்ட்டில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதான் இங்கே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ரோபோட்ஸ் ஒர்க் வித் ஹியூமன்ஸ் அஸ் கோ ஒர்க்கர்ஸ், கோ ப்ரொடெக்டர்ஸ், கோ டிரைவர்ஸ், கோ எக்ஸ்ப்ளோரர்ஸ் அண்ட் கோ இன்ஹாபிட்டன்ட்ஸ் டு என்ஹான்ஸ் பர்சனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ அப்போ எங்கெல்லாம் ரோபோட்ஸ் ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ ரோபோட். ஸோ இங்கே பார்ட்ஸ் ஆஃப் ரோபோட் கொடுத்துருக்காங்க. ரோபோட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரோலர், கம்யூனிகேஷன் சிஸ்டம், சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் பவர் சப்ளை சிஸ்டம்ஸ். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு சிஸ்டமும் ஈச் ஆர் பவர்டு பை நெசசரி சாஃப்ட்வேர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கண்ட்ரோலர் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோலர் எப்படின்னா இந்த ரோபோட்டோட ஒரு பிரெயின் மாதிரி. ஸோ இதுதான் என்ன செய்யுதுன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமை ரன் பண்ணுது. ஸோ இப்போ இது என்ன செய்யுதுன்னா அதோட மற்ற மூவிங் பார்ட்ஸுக்கு தேவையான கமெண்ட்ஸ் கொடுக்கும். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மூவிங் பார்ட் என்ன செய்யும்னா அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்போ டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்ன வேணும்னா மெக்கானிக்கல் பார்ட் வேணும். ஸோ மெக்கானிக்கல் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டார்ஸ், பிஸ்டன்ஸ், கிரிப்பர்ஸ், வீல்ஸ் அண்டு கியர்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன செய்யுதுன்னா ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு, கிராப் பண்ணுறதுக்கு, அப்புறம் திருப்புறதுக்கு, தூக்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யுதுன்னா இந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸை யூஸ் பண்ணுது. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது என்னதுன்னா சென்சார்ஸ். ஸோ இந்த சென்சார்ஸ் ரோபோட்ஸ்க்கு அது இருக்கிற சரௌண்டிங்ஸ் பற்றி சொல்லும். ஸோ அதோட சரௌண்டிங்ஸில் எந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்ஸோட சைஸ் என்ன, ஷேப் என்ன, அது எந்த டைரக்ஷனில் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த ரோபோட்க்கு எப்படி தெரியும்னா அந்த சென்சார்ஸ் மூலம் தான் தெரியும். ஸோ அந்த சென்சார்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கேமரா, மைக், அப்ஸ்டக்கல் அண்ட் லைட் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதை வச்சு தான் என்ன செய்யுதுன்னா அந்த ரோபோட் அதை சுற்றி இருக்கிற திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்ன செய்யணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இதுலேயும் போய் இடிச்சுக்காமல் என்ன செய்யணும்னா மூவ் ஆகும். ஒரு ரோபோட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஒரு பார்ட்டையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா பவர் கன்வர்ஷன் யூனிட். ரோபோட்ஸ் ஆர் பவர்டு பை பேட்டரிஸ், சோலார் பவர் அண்ட் ஹைட்ராலிக்ஸ். ஸோ அதில் எந்த மாதிரியான பவர் சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. பேட்டரி, சோலார் பவர் அண்ட் ஹைட்ராலிக்ஸ்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆக்சுவேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இட் கன்வெர்ட்ஸ் த எனர்ஜி இன்டு மூமெண்ட். நம்ம கொடுக்குற சப்ளையை வந்து அது என்ன செய்யுதுன்னா மூமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அந்த மூமெண்ட் எப்படி இருக்கலாம்னா ரொட்டேஷ்னல் ஆர் லீனியர் மோஷனாக இருக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். ஸோ இந்த மூவிங் பார்ட்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எதுனா இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் தான். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா இட் யூஸ் டு ஆக்டிவேட் த பார்ட்ஸ் லைக் வீல்ஸ், ஆர்ம்ஸ், ஃபிங்கர்ஸ், லெக்ஸ், சென்சர்ஸ், கேமரா அண்ட் வெப்பன் சிஸ்டம் ஆஃப் த ரோபோட். ஸோ எந்த மாதிரியான மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி மோட்டார், பிரஷ்டு டிசி மோட்டார், பிரஷ்லெஸ் டிசி மோட்டார், கியர்டு டிசி மோட்டார் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து நிமேட்டிக் ஏர் மசில்ஸ். இதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிவைஸ் தான். ஸோ இது வந்து என்ன செய்யுதுன்னா இதால் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆக முடியும். எப்படி ஹியூமன் மசில் வந்து அப்படி ஆகுதோ அதே மாதிரி இதால் ஆக முடியும். எப்போன்னா இதுக்குள்ளார நம்ம வந்து ஏர் பம்ப் பண்ணுறப்ப. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ ரெப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் மசில். ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு வந்து கான்ட்ராக்ட் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 40% when the air is sucked inside them. இந்த நியூமேட்டிக் ஏர் மசில்ஸோட பிக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ரோபோட்டோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மசில் வயர். ஸோ அந்த மசில் வயருங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தின் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் வயரை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரோபோட்டில் வந்து நிறைய செக்யூட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த தின் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் வயர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதால் ஆனதுன்னா ஷேப் மெமரி அலாய்ஸ்னால் ஆனது. இது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா இந்த வயர்ஸ் வந்து 5% வரைக்கும் என்ன ஆகும்னா கான்ட்ராக்ட் ஆகும். தட் இஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பேசிக்கலி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்ஸில் தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பீசோ அண்ட் அல்ட்ராசானிக் மோட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ரோபோட் லோகோமேஷன். ஸோ இந்த லோகோமேஷனுங்கிற மெக்கானிசம் வந்து என்னதுன்னா ரோபோட் வந்து எப்படி மூவ் ஆகுது, அதோட மோஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ரோபோட் வந்து எந்த மாதிரியான மூமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரோபோட்டுக்கு ரோலிங், ஹாப்பிங், மெட்டாக்ரோனல் மோஷன்னா வேவ் மாதிரியாக மூவ் ஆகிறது, ஸ்லித்தரிங், ஸ்விம்மிங், பிராச்சுவேட்டிங். ஸோ பிராச்சுவேட்டிங்னா ஸோ இப்போ வந்து கொரில்லாஸ்லாம் எப்படி ஒரு ட்ரீலேருந்து இன்னொரு ட்ரீக்கு அப்படியே ஸ்விங் பண்ணி போகலையே அதான் வந்து பிராச்சுவேட்டிங் அண்ட் ஹைப்ரிட். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அதில் ப்ரோக்ராமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி உள்ளது வந்து இந்த ரோபோட் லோகோமேஷன். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது வந்து சென்சர்ஸ் வந்து ஒரு ரோபோட்க்கு வந்து ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா தான் ஒரு ரோபோட் வந்து மூவ் ஆகிறப்ப அது வேறு எதுலேயும் போய் ஹிட் ஆகி டேமேஜ் ஏற்படுத்தாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ரோபோட்ஸ் ஆர் நாட் ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ரோபோட்ஸால் ஓன் டெசிஷன் எடுக்க முடியாது. நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு என்ன டாஸ்க் அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த டாஸ்க்கை மட்டும்தான் அது வந்து என்ன செய்யும்னா எக்ஸிக்யூட் பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா நாட் ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்திரன் மூவி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் ஆர் த bridge between robotics and AI. AI na artificial intelligence. These robots are controlled by AI programs, artificial intelligent programs. So இது என்ன பர்பஸ்க்காக இந்த artificially intelligent robots டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா to bring human like behavior in robots. இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எமோஷ்னலாக இருக்கிறப்ப எந்த மாதிரியான டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அது மாதிரியான டெசிஷன் வந்து ஒரு ரோபோட் எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் ரெகனைஷன், தென் கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறப்ப ஒரு பிளேயரோட ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது, தென் ப்ரீவியஸாக என்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறது, டிராஃபிக் கண்ட்ரோல், தென் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில். ஸோ ஹோம் சர்வீஸ், ஹெல்த் கேர், transportation and logistics, structure examination, extraterrestrial exploration, search rescue, defense and public safety, environmental monitoring, forestry, agriculture, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரோபோட்ஸோட இன்னும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னென்ன ஃபீல்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரோபோட்ஸ் வந்து அடுத்து எங்கே அதிகமான அளவில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸில் தான். எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், தென் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் தி மினரலாஜி ஆஃப் தி ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் ஆன் மார்ஸ்,
அனாலிசிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹியூமனால் ஈஸியாக ரீச் ஆக முடியாத இடத்துலையும் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரோபோட்ஸாக வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து என்னதுன்னா மார்ஸ் ரோவர்ஸ் ஆஃப் நாசா. ஸோ நாசா வந்து இந்த ரோவர் வந்து மார்ஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் மற்ற ரோபோட்ஸ் பார்த்தோம்னா ட்வின் மார்ஸ் ரோவர்ஸ். ஸோ இந்த ரோபோட் வந்து மார்ஸ் பாத்ஃபைண்டர் மிஷனுக்காக அனுப்பப்பட்ட ரோபோட். ஸோ ஆல் தீஸ் ரோபோட்ஸ் வந்து சென்ட் பை நாசா டு மார்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து நானோசைஸ் ரோபோட்ஸ். ஸோ நானோசைஸ் ரோபோட்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிற ரோபோட்ஸ். இதோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா 10⁻⁹ மீட்டரில் இருக்கும். ஸோ இந்த ரோபோட்ஸ் வந்து எதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க் இன் வெரி ஸ்மாலர் ஸ்பேசஸ். ஸ்மாலர் ஸ்பேஸில் வந்து ஒரு டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த நானோ சைஸ் ரோபோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இன்னும் டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த நானோ சைஸ் ரோபோட்ஸ் வந்து நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பிளட் ஸ்ட்ரீம் மேலே இந்த நானோ ரோபோட்ஸை வந்து சென்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா டு பெர்ஃபார்ம் ஸ்மாலர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதே மாதிரி சம்டைம்ஸ் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியா ரிப்பேரிங் இண்டிவிஜுவல் செல்ஸ் இன் த பாடி. ஏன்னா இண்டிவிஜுவல் செல்ஸ் அண்ட் நானோ ரோபோட்ஸ் எல்லாம் சேம் சைஸில் இருக்கும், நானோ ஸ்கேலில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த நானோ ரோபோட்ஸை வந்து இந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நிறைய ரிசர்ச் லெவலில் போயிட்டுருக்குது. ஸோ இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா நம்மளோட பாடிக்குள்ளே டார்கெட் பிளேஸ்க்கு போய் ரீச் ஆகி அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா நம்ம பாடியை விட்டு அது வெளியில் போயிடும். சைனீஸ் சயின்டிஸ்ட் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் டிஎன்ஏ ரோபோட்ஸை வந்து டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தட் இஸ் கேன்சர் டியூமர்ஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நானோ ரோபோட்ஸோட முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாடி செல்ஸ் வந்து நானோ ஸ்கேலில் இருக்கிறனால ஈஸியாக வந்து டார்கெட் பிளேஸ்க்கு போய் அதை வந்து அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதோ அதை க்யூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த நானோ ரோபோட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரோபோட்டை டிசைன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மெட்டீரியல்ஸ் யூஸ் டு மேக் ரோபோட்ஸ். ஸோ என்னென்னு பார்த்தோம்னா அலுமினியம் அண்டு ஸ்டீல் இதான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அலுமினியம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மெட்டீரியல். அதை வச்சு ஈஸியாக நம்மளால் வந்து நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அது மாதிரி நம்மளால் என்ன செய்ய முடியும்னா டிசைன் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஸ்ட்ராங்கரான மெட்டீரியல். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் ஷீட், பார், ராட் இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ நம்மளால் அதுக்கேற்ற மாதிரியே அதை மாற்றிக்க முடியும். அதனால் அலுமினியம் அண்ட் ஸ்டீல் தான் அதிகமான அளவு யூஸ் பண்ணுறாங்க. இது போக ரப்பர் அண்ட் பயோடிகிரேடபிள் ஸ்மார்ட் மெட்டீரியல்ஸ்லாம் கூட என்ன செய்கிறாங்கன்னா இந்த ரோபோட் மேக்கிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோபோட்ஸ் ஆர் சீப்பர் தேன் ஹியூமன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து ரோபோட்ஸால் வந்து 24/7 வந்து ஒர்க் பண்ண முடியும். அது வந்து டயர்ட் ஆகிறது கிடையாது ஹியூமன் மாதிரியே. அதனால் எந்த ஒரு ஆப்சண்ட்டும் இருக்காது ஒர்க் பிளேஸில். ஸோ இது வந்து ரோபோட்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இது போக வந்து ஒரு டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப மோர் ப்ரிசைஸ்லி அதே மாதிரி அட் த சேம் டைம் எரர் ஃப்ரீயாக வந்து என்ன செய்யுதுன்னா அந்த டாஸ்க்கை வந்து செஞ்சு முடிக்குது. ஹியூமனோட இது வந்து ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டராக இருக்குது. it can work in extreme environmental conditions like extreme cold அப்படி இல்லைன்னா extreme hot ஸ்பேஸில் அப்புறம் அண்டர் வாட்டரில். ஸோ எந்த மாதிரியான இடத்துலையும் வந்து இந்த ரோபோட்ஸால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் லைக் பாம்பு டிடெக்ஷன் அண்ட் பாம்பு டீஆக்டிவேஷனில் கூட என்ன செய்யலாம்னா இந்த ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி என் வார்ஃபேரில் வந்து ரோபோட்ஸ் வந்து ஹியூமன் லைஃப்ஸை சேவ் பண்ணுறதுக்கும் என்ன செய்கிறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. தென் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எஸ்பெஷலி நியூக்ளியர் பவர் பிளான்ட் எல்லாம் வந்து ஹெல்த் ஹசர்ட்ஸ் இருக்கிற இடத்துல வந்து ஹியூமனால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரோபோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபோட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்டிக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ரோபோட்ஸ்க்கு வந்து எமோஷன்ஸ் அண்ட் கன்சைன்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு எம்பத்தி கிடையாது. அதனால் அந்த ஒர்க் பிளேஸ் வந்து எப்படி இருக்கும்னா எமோஷன்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எல்லா ஒர்க்கையும் அதுவே பண்ணுறதுனால ஹியூமனை வந்து எப்படி ஆக்குதுன்னா ரொம்ப லேசியாக ஆக்குது. ஸோ ஹெல்த் ஹசர்ட்ஸ் அதாவது ஹியூமனோட ஹெல்த் இஷ்யூஸஸ் வந்து இது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணாததுனால. தென் இது வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸை வந்து ரோபோட்ஸால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோமோ என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்கோமோ அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை மட்டும்தான் அதால் என்ன செய்ய முடியும்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் அதை வந்து அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கம்பெனிஸ்க்கு வந்து நிறைய லாஸ் வரும். ஸோ இதுமாரி ரோபோட்ஸில் வந்து ஏதாவது மேல் ஃபங்க்ஷனிங் வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்னும் டபுள் ஆகும். ஸோ எங்கே ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்.
இப்போ முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ரோபோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன் டெசிஷன் மேக்கிங்கில் ரோபோட்ஸால் ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் லெவலை வந்து ரோபோட்ஸ் வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அது வரைக்கும் ஒர்க் பிளேஸில் வந்து ரோபோட்ஸால் ஹியூமனை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரோபாட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரோபோட்ஸ் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ், தென் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ், அதுக்கப்புறமா அதோட அப்ளிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸ் பற்றிலாம் பார்த்தோம். தென் லாஸ்ட்டாக வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோபாட்டிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.